நினைத்தருளுகிற ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். நெகேமியாவின் புஸ்தகத்திலே ஒரு சிறிய செய்தி, கடைசி அதிகாரம் 13ஆம் அதிகாரத்திலே அவர் ஒரு ஜெபத்தை செய்கிறதை பார்க்கிறோம். 14ஆம் வசனம், என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்தில் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஒரு ஜெபம் செய்கிறார். 31ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே பின்பகுதியிலே, என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லுகிற ஒரு காரியம் அங்கே அவருடைய ஜெபமாக ஏறெடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். நெகேமியா ஒரு பெரிய அலங்கத்தை கட்டி முடித்து கஷ்டப்படுகிற அந்த நாட்களிலே வலுக்கட்டாயமாக கட்டடங்களை கட்டிவிடுகிறது இப்பொழுது எளிது போல தோன்றுகிறது. ஆலயங்களின் கட்டடங்கள் கட்டப்பட்டு அதற்குள்ளாக ஆலயத்தை நிரப்புகிறது ஒரு மிகப்பெரிய வேலை என்பது போல நெகேமியா அழகான ஒரு ஆலயம் கட்டப்பட்ட அந்த எருசலேமிலே அருமையான அந்த அலங்கத்தை 52 நாட்களிலே கட்டி முடித்து அங்கே ஜனங்களை கஷ்டப்பட்டு குடியேற்று வித்துவிட்டு அவர்களுக்கென்று முறைமைகள், ஆசாரியர்களுக்கென்று முறைமைகள், லேவியர்களுக்கென்று முறைமைகள், பவனி பாடுகிறவர்கள் என்றெல்லாம் அநேக காரியங்களை ஏற்படுத்தி நற்கிரியைகளை செய்துவிட்டு அவர் அங்கே பாபிலோனுடைய அரசருடைய அரண்மனையிலே அவர் கவர்மெண்ட் வேலையில் இருந்தபடினால மீண்டும் அங்கே சென்ற பொழுது கொஞ்ச நாட்கள் கழித்து அவர் திரும்பி வந்தபொழுது அவர் ஏற்படுத்தின நற்கிரியைகள் எல்லாம் குலைந்து போய் கிடக்கிறதை கண்டு மனிதர்களிடத்தில் முறையிடாமல் அவர் தேவனிடத்தில் முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும், இந்த நற்கிரியைகள் குலைத்து போடாமல் இருக்க நீர் என்னை நினைத்தருளும் என்று சொல்லியெல்லாம் அவர் வேண்டுதல் செய்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் கர்த்தரால் நினைக்கப்படும் பொழுது மாத்திரமே நாம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யோசேப்பின் வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் உலக பிரகாரமான மக்கள் மத்தியில் அவர்கள் நம்மை நினைப்பதற்கென்று அநேக பரிசு பொருட்களை கொடுத்தாலும் அநேகமான அந்த காரியங்களை வாங்கி கொடுத்தாலும் அவர்கள் நினைப்பதற்கென்று அநேக உதவிகளை செய்தாலும் கடைசியிலே நாம் ஏமாற்றப்பட்டவர்களாகத்தான் காணப்படுகிறோம். அவர்களுக்கு இந்தந்த உதவிகளையெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம், இதற்கு அவர்கள் பிரதிபலன் செய்வார்கள் என்று சொல்லி நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் இந்த உலகம் நம்மை மறந்துவிடும் பொழுது நம்ம மிகுந்த வேதனைக்குள்ளானவர்களாய் மாறிவிடுகிறோம். யோசேப்பும் அப்படித்தான் செய்கிறார். அவர் சிறையிருப்பிலே கிடக்கும் பொழுது அவரிடத்திலே வந்த அந்த பார்வோனுடைய அரண்மனையில் உள்ள அந்த சுயம்பாகி என்று எழுதப்பட்டிருக்கிறது, பானபாத்திரக்காரன் என்று சொல்லப்படுகிறது. 2 பேரும் ஒரு நாளிலே ஒரு கனவை கண்டு கலங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் அல்லவா உத்தரவை அருளுகிறவர் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒருவன் 3 நாளிலே தூக்கிலிடப்பட்டு சாவதையும் ஒருவன் தன்னுடைய ஸ்தானத்தில் மீண்டுமாய் உயர்த்தப்படுவதையும் தெளிவாக அறிவித்துவிட்டு ஒரு வேண்டுதலை அந்த உயர்த்தப்படுகிறவன் முன்னிலையிலே வைக்கிறான். நீ உயர்த்தப்பட்டு இருக்கும் பொழுது என்னை நினைத்துக்கொள் என்று சொல்லி 3 நாட்களிலே உயர்த்தப்படுகிறான். அவன் இவனை மறந்து போகிறான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு உலகம் அப்படித்தான். அது 3 நாட்களாக இருக்கலாம், 3 மணி நேரமாக இருக்கலாம், 3 வருடங்களாக இருக்கலாம். அவைகள் நம்மை மறந்து போகக்கூடிய ஒரு உலகம். இன்றைக்கி உலகத்தினுடைய சூழ்நிலைகள் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இங்கே தெளிவாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் தேசத்தில் உங்கள் துன்பப்படுத்துகிற சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு போகும்போது பூரிகைகளை பெருந்துணியாய் முழங்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு என்று சொல்லி எழுதப்படுகிறது. நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சின்ன வெள்ளி எக்காலத்தை எல்லாருக்கும் கொடுத்திருந்தார்கள். நெகேமியா மதில் கட்டும்போது கூட அத்தனையாய் காரியத்தை தான் செய்திருந்தார். அவர்கள் யுத்தத்திற்கு போகும்பொழுது ஒரு விதமாய் அவர்கள் முழங்குவார்கள். பண்டிகைகளை ஆர்ப்பரிப்பதற்கென்று, இல்லைனா ஒரு பிரச்சனை என்றால் அவர்களை ஒரு கூட்டமாக சேர்ப்பதற்கென்று அநேக அந்த எக்காலத்தில் பலவிதமான அந்த
ஒலிக்கிற சத்தத்தை வித்தியாசப்படுத்தி அவர்கள் அதை ஊதுகிறது உண்டு. இன்றைக்கு எப்படி பஸ்ஸில் நாம் செல்லும் பொழுது ஒரு கண்டக்டர் பஸ் கிளம்புவதற்கென்று ஒரு முறையாய் ஊதி அது நிற்பதற்கென்று ஒரு விதமாய் ஊதுகிறாரோ, அதே போல் அந்த நாட்களில் அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த வெள்ளி எக்காலங்களை எத்தனையாய் அவர்கள் பயன்படுத்தி வந்தார். இங்கே ஆண்டவர் அருமையான ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் இந்த எக்காலங்களை ஊதும் பொழுது நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று மோசே சொல்லி கொடுத்தாரே, அதனுடைய காரியத்தை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறது போல சொல்லுகிறார். நீங்கள் அந்த பெருந்துணையாய் முழங்கும் பொழுது நான் உங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நினைவு கூறப்பட்டு, நான் நினைவு கூர்ந்துருவேன், நான் கண்ணோக்கி பார்த்துருவேன், நான் இறங்கி வந்து உங்களுக்கு யுத்தம் பண்ணி நான் ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது எதற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது? சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், கர்த்தருடைய வசனம் மண் குகையில் 7 தரம் உருக்கி அது புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாகிய கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு அநேகம் தந்திருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலைக்கேற்ப ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை பயன்படுத்தும்படியாக அநேக வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவைகள் மிகுந்த நேரத்தில் நாம் இருக்கும் பொழுது அவரை பார்த்து யெகோவா ஈரே, என் தேவைகளையெல்லாம் சந்திக்கிறவரே என்று சொல்லி அழைக்கும் பொழுது, நாம் அந்த வாக்கு தத்தத்தை சொல்லும் பொழுது, அந்த எக்கால தொனியை என் ஆண்டவர் கேட்கும் பொழுது, என் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த தொனியை, அந்த வசனத்தினுடைய உச்சரிப்பை அவர் கேட்கும் பொழுது, அவர் நம்மை நினைவு கூர்ந்து கிறிஸ்துவின் நிமித்தமாய் நம்மை நினைவு கூர்ந்து, ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவின் மூலமாகத்தான் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால இயேசு கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து நாம் ஏறெடுக்கிற எந்த வேண்டுதலுக்காய் எந்த வசனத்தின் வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்கிறோமோ அந்த வாக்கு தத்தங்கள் நமக்குள்ளாய் நிறைவேறத்தக்கதாக, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக அவர் இன்றைக்கும் உதவி செய்கிறதற்கு என் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளிலே அவர் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா.